வணக்கம் திரு கோபாலகிருஷ்ணன். PF கணக்கிலிருந்து கடன் பெறுவது குறித்த சந்தேகத்தை கன்னியாகுமரியைச் சேர்ந்த நேயர் கண்ணன் கேட்டிருக்காரு. அதாவது தனி நிறுவனத்தில் பணிபுரியும் தனக்கு கடந்த 6 ஆண்டுகளா PF பிடித்தம் செய்யப்படுவதாக கூறும் அவர் தனது அவசர தேவைக்காக அதில் கடன் பெற விரும்புவதாகவும் தெரிவிச்சிருக்காரு. அதற்கான நடைமுறை என்ன என்ற அவரது கேள்விக்கு உங்களிடம் பதில். PF கடன் பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதனுடைய நடைமுறை என்னன்னு பாத்தீங்கன்னா, அதை கடன் என்று சொல்லாமல் அதை வித்ராயல் என்று சொல்லுகிறார்கள். அதாவது வாங்கும் பணத்தை திரும்ப செலுத்த தேவையில்லை, இருக்கும் தொகையிலிருந்து இது கழித்து கொள்ளப்படுது. எந்த காரணத்துக்காக பணம் எடுக்கிறோமோ அதற்கு ஏற்ப அந்த ஒருத்தருடைய சர்வீஸ் எவ்வளவு இருக்கணுங்கிற நிபந்தனை வித்தியாசப்படுது. மொத்தம் ஒரு 9 விதமான காரணங்களுக்கு PFல இருந்து பணம் எடுக்கலாம். எத்தனை வருடம் சாதாரணமாக பணி செய்திருக்க வேண்டும் என்பது பார்த்தோமானால், கல்விக்காக எடுக்கும்போது குழந்தைகளின் கல்வியோ அல்லது தன்னுடைய கல்விக்காகவோ கூட சாதாரணமா 7 வருடங்களுக்கு பிறகுதான் எடுக்க முடியும். அதுக்கு அடுத்தாப்புல திருமணத்துக்கும் பணம் எடுக்கலாம், அதுக்கும் 7 வருட சர்வீஸ் இருக்கணும். வீட்டு கடனை அடைப்பதற்கு பணம் எடுக்கலாம், அது எப்போ கொடுப்பாங்கன்னா அதுக்கு 10 ஆண்டுகள் சர்வீஸ் போட்டிருக்கணும். அதுபோல வீடு கட்டுவதற்கு பணம் கொண்டு எடுக்கலாம், அதுக்கு சர்வீஸ் குறைந்தபட்சம் 5 ஆண்டுகளாவது போட்டிருக்கணும். மருத்துவ சிகிச்சைக்கு எப்போது வேண்டுமானாலும் பணம் எடுக்கலாம். அதுபோல கடும் நோய்களுக்கான சிகிச்சைன்னு இருக்கு, அதுல பணம் எடுக்கிறதுக்கான எது காலவாசம் ஒண்ணு கிடையாது, உடனே எடுக்கலாம். ஆனா சாதாரண சிகிச்சைக்கும் மருத்துவ சிகிச்சைக்கும் என்ன வித்தியாசம்னு பாத்தீங்கன்னா, எடுக்கக்கூடிய பண அளவு சாதாரண சிகிச்சையை விட மருத்துவ சிகிச்சைக்கு அதிகமா கொடுக்குறாங்க. அதான் கடும் நோயின்னு சொல்றாங்களா அதுக்கு. அதாவது அதை தவிர ஒரு கலாமிட்டின்னு சொல்லக்கூடிய ஒரு குடும்பத்தில் ஒரு உயிரிழப்பு, ஒரு மரணம் சம்பவித்தாலோ அல்லது பேரிடர் ஏதேனும் ஏற்பட்டாலோ அதுக்கும் கடன் அந்த பணத்தை எடுக்கலாம். அதற்கு கால நிர்ணயம்லாம் கிடையாது, சர்வீஸ் எவ்வளவுன்றதெல்லாம் கிடையாது. எப்ப அப்படி துரதிருஷ்டமாக எப்போ அப்படி ஆகுதோ அதே சமயத்துல பணம் எடுத்துக்கலான்னு இருக்கு. அதாவது இது தன் சொந்த காரணங்கள் இல்லாம ஒரு கம்பெனி எந்த கம்பெனியில பணிபுரிகிறாரோ அந்த கம்பெனியில லாக் அவுட் இது அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னு வச்சீங்கன்னா பணம் சம்பளம் கிடைக்காது, அந்த சமயத்திலையும் ஒரு பணம் எடுத்துக்கலாம். இதெல்லாம் தவிர ஒருத்தர் பணியிலிருந்து இறுதியா ஓய்வு பெற போகிறார், ஓய்வு பெற்ற பிறகுதான் முழு தொகை எடுக்கலாம்னா கூட ஒரு கணிசமான தொகையை ஓய்வு பெறுவதற்கு 1 வருடத்துக்கு முன்னாடியே கூட எடுத்துக்கலாம். இதுக்கு விண்ணப்பம் எப்படி பெறுது அது என்னங்கிறதெல்லாம் நேயர் கேட்டிருக்காரு. விண்ணப்பம்ங்கிறது ஃபார்ம் 31, அதாவது படிவம் எண் 31 இருக்கு. அந்த ஃபார்மை எம்ப்ளாயீஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன் அமைப்பின் அலுவலகத்தில் இருந்து பெற்றுக்கொள்ளலாம், அல்லது கணினி டவுன்லோட் பண்ணிக்கிறதுனா கூட EPFO அந்த வெப்சைட்ல இருந்து அந்த விண்ணப்பத்தை டவுன்லோட் பண்ணலாம். இதுக்கு விண்ணப்ப உரிய முறையில நேரடியா விசாரணை எல்லாம் மேற்கொள்றாங்க. நல்ல தீர விசாரித்த பிறகுதான் இந்த பணம் கொடுக்கப்படுது. அதனால் கால தாமதமாகுதுங்கிற ஒரு புகார் எப்பொழுது இருந்துகிட்டு இருக்கு. சில சமயங்கள்ல காலதாமதத்தை தவிர இந்த காரணத்துக்காக இந்த தொகை இப்பொழுது கொடுக்க முடியாதுங்கிற ஒரு நிலைமையும் இருக்கு. அதனால விண்ணப்பத்தை நிராகரிக்கிறதும் உண்டு. இதுதான் PFல இருந்து பணம் எடுக்கிறதுக்கான ஒரு நடைமுறை.